ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தாங்க ஷேர் பண்ணுறேன். அதனால் போட முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால் நான் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. போன சாட்டர்டே நாங்கள் எங்கே போனோம், அப்புறம் ஈஸ்டருக்கு அப்புறமா என்னால் நான் வந்து எடுக்க முடிஞ்ச வீடியோ மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ரொம்ப எடுக்க முடியல, எல்லாம் கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க. வேறு ரேஷ்மா டேரன்லாம் வந்து ப்ராக்டிஸ் போயிட்டாங்க போன சாட்டர்டே அவங்கள சர்ச்சில் விட்டுட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்களுக்கு வந்து நைட்டு முடியறதுக்கு 9:30 மணி ஆகிடுச்சி ப்ராக்டிஸ் முடியறதுக்கே. அதுக்கப்புறமா நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோங்க. யாராலையுமே வந்து வீடியோவே எடுக்க முடியல. தொடர்ந்து பாருங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் வந்து உங்ககிட்ட வந்து எடுத்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ என்னை பார்த்து கோவப்படுது. கோவப்படாது, இந்த எல்லோ தான் பார்க்கும். இதெல்லாம் குட்டியெல்லாம் தூக்கி இதில் விட்டிங்களாமா? தம்பி வேஸ்ட் ஆகாது தம்பி. கேப்ல மாட்டிக்கிச்சு பாரு, இழுக்குது பாரு. ஏசி வச்சிருந்தது எடுக்கிறாங்க. ஹாப்பி ஈஸ்டர் எல்லாருக்கும். இன்னைக்கு காலையில் என்ன கிடைச்சுன்னா, மிளகு போட்டு முட்டை வறுத்து வச்சுருக்கேங்க. இதை காலையில் மட்டன் பிரியாணி, வெங்காய பச்சடி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் நான் செஞ்சுட்டு நல்லா தண்ணி விட்டுருன்றதுக்காக பிடிச்சி போயிட போகுதுன்ட்டு. அதனால் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்புங்க, அவ்வளோதாங்க. வெங்காய பச்சடி இதான் செஞ்சேன். ஏன்னா எடுத்தோடனே மட்டன் மட்டும் தான் வாங்கினோம். சர்ச்சிலேருந்து வரும்போதே பாருங்கள், கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சர்ச்சிலேருந்து வரும்போதே நாங்கள் வந்து சர்ச்சிலேயே வந்து எங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டாங்க. சர்ச்சில் வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்லான்னு கூட ஐடியா பண்ணோம். ஆனால் எங்களுக்கு சர்ச்சில் வந்து சாப்பாடு இந்த தடவை ஈஸ்டருக்கு வந்து ரொம்ப வந்து 2 வருஷமாக ஈஸ்டர் வந்து சர்ச்சில் வந்து செலிப்ரேட் பண்ணாதனால நல்லா பண்ணாங்க. அதனால் சிக்கன் பிரியாணி, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பொடி கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். மதியானத்துக்கு வந்து நாங்கள் எதுவும் சமைக்கலை, கறி மட்டும் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுட்டாங்க. நைட்டு வந்து மட்டன் குழம்பு வச்சேன், இட்லி ஊற்றினேன். காலையில் வந்து மட்டன் எடுத்து வச்சுட்டு பிரியாணி செஞ்சு வெங்காய பச்சடி முட்டை வேக வச்சு அவங்களுக்கு கட்டி அமைச்சாச்சுங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய துணி மடித்து வச்சுருக்கேன். ஃபிஷ் தொட்டியில் இந்த சின்ன மீன்லாம் போயிடுச்சு பாருங்க. ஒரே ஒரு க்ரீன் கலர் இருக்குது. போது பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் போகுது. அது 1 மட்டும் தான் மிச்சம். இது எல்லாமே செத்து போச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, ரேஷ்மா டேரன் வந்து சேவ் பண்ணி ஒன்றியில் சேர்த்து வச்சது சேமிப்புன்றது சொல்லி தரணும். அதில் வாங்கின டிஜிட்டல் கிளாக் தான் இது. எப்படி இருக்குது பாருங்கள். அதுலேயே வந்து டேட் இருக்குது, அப்புறம் டைமு, டெம்பரேச்சர், அப்புறம் டே, மண்டே, சண்டே, அந்த மாதிரி நம்ம வந்து டேயும் பார்த்துக்கலாம். டெம்பரேச்சரும் இப்போ என்ன ஹீட் இருக்குது, நமக்கு வெயில், அதுவும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டேட்டும் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த சோஃபா வந்து இது வாங்கி பல வருஷம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு டேரனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது வாங்கின சோஃபா இது மட்டும் உடையலாம். அதனால் இது எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி துணி மடித்து வச்சுக்கிறதுக்காக சௌரியமாக இருக்குன்றதுக்காக துணி மடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. மற்றபடி வீடெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சு. வெங்காய பச்சடி மட்டும் எடுத்து வெளியே வைக்க போகிறேன். நான் சாப்பிடும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. அதனால் வெங்காய பச்சடி நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். சரி, அதோட கொஞ்சம் மாங்காய் ஊறுகாவும் இந்த கப்பில் வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். மாங்காய் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நான் அதை கட் பண்ணி இதில் போட்டுப்பேன். அதனால் அதை ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜை மூடிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க.
வெங்காய பச்சடி தான் இருக்குது. அது இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு. எனக்கு முட்டை அப்படி ஒன்றும் பிடிக்காது. சரி சாப்பிடணுமே அப்படின்ட்டு நான் முட்டை வந்து வேக வச்சு எனக்கு வச்சுருக்கேன். எனக்கு எங்கள் பாபாவுக்கும் இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டேன்னா அடுத்து அதுக்குள்ளே ரேஷ்மாலாம் வர ஆரம்பிச்சிருவா. கரெக்டாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா வந்துட்டா ஸ்கூல் விட்டு. வந்த உடனே என்ன செஞ்சானா, அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யுங்க. நான் என்னடி செய்கிறதுன்னு வீட் பிரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் கிளாசிக்லேருந்து. ஈஸ்டர் அப்போது அதுக்கு முன்னாடி நடுவில் போயிருந்தோம் நாங்கள். கேக் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போது கேக் வாங்கிட்டு போகும்போது அங்கே இருந்துச்சு வீட் பிரெட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அது வாங்கிட்டு வந்தேன். அதில் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தாங்க. ரேஷ்மா தான் செஞ்சாங்க, நான் எதுவுமே செய்யலை. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளை இருக்கும்போது கண்டிப்பாக அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் பொம்பளை பிள்ளையே. அதை நான் வந்து ரேஷ்மா கிட்ட நான் வந்து அனுபவிக்கிறேன்னா அது எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பொண்ணு செஞ்சு கொடுக்கணுவாங்கல்ல. இப்போ எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீ வந்த மாதிரி நீ பேசின மாதிரி இருக்காது சுமிதா அப்படின்வாங்க. நீ வந்துட்டு போனால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் ரேஷ்மா வந்து அந்த ஃபீலை எங்கள் அம்மா வந்து எதிர்பார்க்குற அந்த ஃபீலை எனக்கு ரேஷ்மா கொடுக்குறா. நான் எங்கள் அம்மா கிட்ட அந்த மாதிரி போவேன். அதே மாதிரி ரேஷ்மா பார்த்தீங்கன்னா வந்த உடனே நான் செஞ்சு தரேம்மா, நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு கேரட் இருந்துச்சு, வெங்காயம் தக்காளி தாங்க இருந்துச்சு. வேறு காயெலாம் எதுவுமே வாங்கி வைக்கல. நம்ம தான் ஈஸ்டருக்கு நான்வெஜ்லாம் செய்ய போகிறோமே அப்படின்னு எதுவுமே நான் வாங்கி வைக்கல. அவ்வளோ சாட் மசாலா சேர்த்தேன்னா, அப்புறம் மிளகுத்தூள், ஒயிட் மைனஸ், அதை ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து வச்சுட்டு மேலே வந்து சீஸ் வந்து ஸ்லைஸ் வாங்கி வச்சுருந்தது, அந்த ஸ்லைஸ் சீஸை வந்து வச்சு பட்டர் அப்ளை பண்ணி எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக செஞ்சா ரேஷ்மா. நான் கூட பணிகாரம் செஞ்சா ஓகே, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கா. ஆனால் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்ய கண்டிப்பாக டேஸ்ட் வரும். அந்த மாதிரி தான் ரேஷ்மா இப்போ நல்லா செஞ்சு தரத்துக்கு ரெடி ஆகிட்டா. அது மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுலாம் ரொம்ப இஷ்டமாக செய்கிறா. நான் குழம்பு கூட வச்சு தந்துடுவேன், நீங்கள் தான் விட மாட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லுவாள். நான் சாதம் வடித்து குழம்பு வச்சுருவோம்மா அப்படின்வா. அவளுக்கு பிடிக்காத வேலை எதுனா வீடு கூட்டுற வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை, வேறு என்ன வேலை, அந்த வேலைலாம் பிடிக்காதுங்க. துணி மடிக்கிற வேலை பிடிக்காது. ஆனால் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா அவள் மடித்து வச்ச துணியை களைச்சி போட்டு திருப்பி அவள் மடிக்கிறேன்னுவா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு துணி மடிக்கிற வேலையே பிடிக்காது. அவளுக்கு இந்த வேலைலாம் பிடிக்காது, சமைக்கிற வேலை மட்டும் பிடிக்கும் அப்படின்வா. வேர்த்து நனைஞ்சிச்சினாலும் பரவாயில்ல, திருப்பி போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த சமைச்சு தரதில் ரொம்ப இஷ்டமாக செய்வாள். அப்படி தான் எனக்கு செஞ்சு கொடுத்தா ரேஷ்மா. எனக்கு வந்து அது நல்லா பெரிய ஸ்லைஸு, எனக்கு ஒரு 2 ஸ்லைஸு, டேரனுக்கும் பாருங்கள் செஞ்சு கொண்டு வந்து அவனுக்கும் வந்து உட்கார வச்சு கொடுத்துட்டா. நான் சாப்பிட்டு முடித்த ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தா. நான் சாப்பிட்டு முடித்த பிறகு டேரனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா. அவங்க டேரன் அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தனால அவங்க நைனா எழுந்திரிச்ச பிறகு நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னால். பாருங்கள் என்ன அழகாக வந்து தீச்சிடாமல் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்கா ரேஷ்மா. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எப்படி செய்கிறோன்னு காமிச்சாலே கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. அப்படி தான் எனக்கு வந்து ரேஷ்மா செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் வந்து நமக்கு வந்து உட்கார வச்சு நமக்கு கொடுக்கணும்னு நினச்சா ஒன்று அம்மா, அடுத்து பொண்ணாக தான் இருக்க முடியும். வேறு யாரும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி ரேஷ்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரேஷ்மா செஞ்சு கொடுத்தது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரேஷ்மா வந்து நீ போய் சாப்பிடு உட்காருன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் நான் வந்து டீ வைக்க போகிறேங்க. அவள் டீ வைக்கிறேன், நான் வேணாம் பரவாயில்ல, நீ வேர்த்து நனைஞ்சு போயிட்டா. அதோட பாருங்கள் ஒயிட் மைனஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க நயனாக்காக எடுத்து வச்சுருக்கா பாருங்கள். அடுத்து அவருக்கு சூடாக தான் செஞ்சு தருவாளாம். அதனால் அவர் வந்து எழுந்திரிச்சு வந்த பிறகு சூடாக செஞ்சு கொடுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.